வாங்க லாசிக் சர்ஜரியை பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வாரத்துக்கு ஒன்றாவது பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஐ ஸ்பெக்குலமை வச்சு கண்ணை திறந்துடுறாங்க. இது பிஆர்கே லாசிக்குங்க, ஃபோட்டோ ரிஃப்ராக்டிவ் கெரட்டெக்டமி. ஸோ ஃபஸ்ட்டு நம்பு பண்ணிடுவாங்க லோக்கல் அனஸ்தீசியா. இது ஒரு ஆல்கஹால் சொல்யூஷன் போட்டு ஆல்கஹால் எடுத்துட்டா கார்னியாவுக்கு மேலே இருக்க தோல் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருங்க. அப்படியே ஒரு பிளண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேசர் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளியர் பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ சாதா லாசிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளியர் பண்ணப்புறம் அந்த கார்னியாவை வெட்டி எடுத்துட்டு லேசர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கார்னியாவை வெட்டாமையே லேசர் யூஸ் பண்ணுறாங்க. லேசர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சொல்யூஷன் அதை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணப்புறம் ஒரு பேண்டேஜ் மாதிரி போடுவாங்க பாருங்கள். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேண்டேஜ் போடுறாங்க பாருங்கள். இது நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு மேலே போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் லென்ஸ் பேண்டேஜுங்க. இந்த பேண்டேஜ் போட்டுட்டா அதுக்கப்புறம் சர்ஜரி உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இந்த லாசிக் ப்ரொசீஜர் நானும் சின்ன வயசில் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அப்போ ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னு என்னை பயமுறுத்துனாங்கன்னு நான் பண்ணலை. ஆனால் இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். இந்த ப்ரொசீஜர் பண்ணால் ஒரு 2 நாள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா, 3 வாரத்தில் ஓரளவுக்கு உங்கள் பார்வை ரிட்டர்ன் ஆயிரும், 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாகவே உங்கள் பார்வை நார்மல் ஆயிரும்னு ரிசர்ச்சில் போட்டிருக்காங்க. நான் 5 வயசுலேருந்தே கண்ணாடி போட்டுட்ருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போட்டுட்ருக்கீங்கன்னா இந்த லாசிக் சர்ஜரி ட்ரை பண்ணுவீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க.